சோ பா, என்ன பிறவிடான் இல்லாம் நாராயணா, உன்னை படைச்சதுக்கு இவ்வளோ கேவலமாக எழுதியிருக்க. எப்பா இவ்வளோ மோசமாக எழுதியிருக்க, நல்லாவா இருக்கு? ஐயோ நாராயணா. சகோ பணக்காரன் பணக்காரன் யார் ஊட்டிக்கண்ணன், அதான் யாருன்னு தெரியல. எல்லாருமே பணக்காரவங்க தான் ஆகணும் தான் எல்லாருமே ஆசைப்படுறோம். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் கொடுத்துருங்க உறவுகளே. 102 லைக் வந்துட்டு. கேஎஸ்சி சகோ 50,000 உறவுகளை கடந்து ஒரு அழகான லைவ் அழகாக இருந்தது. குறிப்பாக பாவம் யாரும் சகோதரி ஆண்டின்னு சொல்லி வாங்கி கட்டி கொள்ளவில்லை இன்றைய லைவில். ஆமாம் சிஎஸ் அண்ணா. கேஎஸ் என்ன சொல்லியிருக்கா முத்துமா. திருப்பூர் முருகேசன் சகோ வணக்கம். கேஎஸ் சொல்லியிருக்கா பணம் வச்சிருந்தா பணக்காரனா அர்த்தமா ஊட்டிக்கண்ணன். குட்டிமா இல்லைம்மா, பணம் வச்சு தான் பணக்காரங்கன்னு சொல்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அச்சய திருதிக்கு எனக்கு வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தோடு ஜிமிக்கி தோடு போகணுன்னு எனக்கு ஆசை. அதுலேயே வந்து ஜிமிக்கிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்த பொன்னமரதிகளெல்லாம் போட்டிருப்பாங்க. எப்படி போட்டிருப்பாங்கன்னா மேலே வந்து சின்னதாக ஒரு கும்பல் இருக்கும், ஒரு மாதிரி இப்படி ஒரு மாதிரி அந்த ஒரு சின்ன கும்பல் இருக்கும், அதை சுற்றி இப்படி சேஃப் வரும். அதில் வந்துட்டு நல்லா அழுத்தமாக இருக்கும். அதில் ஒரு 3-4 லேயர் மட்டும் அந்த கொக்கி வரும். அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழுத்தமாக இருந்து முத்து மாதிரி அரும்பு மாதிரி கீழே தொங்கும். அந்த மாதிரி வாங்கணும்னு எனக்கு ரொம்பவே ஆசை. அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அரை பவுன் இருக்கிறது வாங்கணும்னு ஆசை. ஆனால் நம்மக்கிட்ட காசு தான், நம்ம போய் வாங்கியிருக்கலாம்ல. வெள்ளி கூட வாங்கலை நான். அப்போது காசு தான், நம்ம நினச்சது என்னென்னாலும் பண்ணலாம்ல. சொல்லுங்க தங்கப்பில் ஊட்டிக்கணுமா. வாங்க நரேனண்ணா வணக்கம். இரவு வணக்கம் நரேனண்ணா வரீங்க. யாருப்பா அந்த ஒரு லைக் எடுத்தது? எனக்கு 102 லைக் இருந்துச்சு, 101 லைக் தான் இருக்கு. யார் அந்த லைக் எடுத்தது? எனக்கு உங்கள் லைக் போட விருப்பம் இல்லையா? எனக்கு லைக் போடுங்கப்பா ப்ளீஸ்ப்பா. 101 லைக்லேயே இருக்கு. அப்படியா சிஎஸ்ஓ அப்படின்னு கேஸ்மா சொல்லியிருக்காங்க. கண்ணன் ஊட்டி சகோ இரவு வணக்கம். சரி சொல்லியிருக்காங்க. ஹாய்ப்பா. ஹாய் சதீஷ் சோழரை. எங்கே ஒரு வாரமாக காணோம், எங்கே போனீங்க? மூக்குத்தி அம்மன் அருணாச்சலம். ஹாய் சாமி வாருங்கள். வணக்கம் வணக்கம். வேலைக்கு போகலையா? காட்டுப்பூனை அவர்களே. இப்போது ஆப்டிக்கல் இப்போல்லாம் கிடையாது, காலையில் மட்டும்தான் ஹாஸ்பிட்டல் உண்டு. இப்போ லீவு தான் சகோதரரை. பணக்காரன்னு சொல்லுவாங்க, எல்லாம் பணத்தை வைத்துக்கொண்டு சாப்பிட முடியுமா? இருக்கிறவங்க ஊட்டிக்கணும். சாப்பிட முடியாது, நமக்கு தேவைக்கு ஆகும்ல. அதை விட பெரிய குரங்குன்னா அதனால தான் இப்போல்லாம் தான் பண்ணணும். ஃபஸ்ட்டு எக்ரிமெண்ட் போட்டிருக்கேன். அவ்வளோவா அடிபட்டுருக்கேன் நான். அதனால் யாரும் நம்புறதில்லை. சூப்பர் டி தங்கம் அர்மடி செல்லம். அது ரொம்ப ஈஸி காணும். அதுக்கு முன்னாடியே காசு வேணும். நம்ம வேலையை பார்க்கக்கூடாது. நமக்கு கீழே 4 பேர்த்த வச்சு வேலை வாங்கணும். அப்படி செஞ்சால் நம்மளும் வந்து பெரிய ஆள் ஆகிடலாம். அவ்வளோதான். சரி தங்கப்பில். ஹாய்மா பிரியன் தங்கம். சாப்பிட்டியா? நீ என்ன சாப்பிட்ட? யாராவது லைக் போட்டு விடுங்க. சூப்பர் சகோதரரை, மிக்க சந்தோஷம். ஹாய்மா வாங்க டிரைவிங். ஹைடி தங்கம். மணி ஆகிட்டு கிளம்பிடலாமா? மணி ஆகிட்டு ஓகே. ஆனால் அதுக்கும் காசு வேணும். அதை எங்கே வாங்கணும்னு தெரியல, யோசிச்சுட்ருக்கேன். ஆமாம். இனிய இரவு வணக்கம். வாங்க நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். ஹாய் சாமி வாருங்கள். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சொல்லுங்கள். சுபாஷ் சந்திர போஸ் அவர்களே, உங்களோட ஐடி எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். வாருங்கள். ஓம் நமோ. கல்லை மட்டும் கண்டால் கடவுள் தெரியாது. ஆனால் என் சிஸ்டர் லைவ் பார்த்தீங்கன்னா என் சிஸ்டர் தெரிவாங்களே. சூப்பர் பிரகாஷ் தங்கம். கிளம்பிடலாமா? லைவ் வந்து 3 மாதத்துலேருந்து இருக்கேன். எனக்கே ஸ்பேனர் கிடையாது, ஒன்லி மகாபிரபு மட்டும்தான், அது போதும். ஆமாம், லைவ் வந்து 3 மாதத்துலேருந்தே இருக்கேன். லைவ் 2வது நாளிலேருந்து கேஆர்சி இருக்காப்புல. ஏன்? ஆமாம், லைவ் 2வது நாள் 3வது நாளிலேருந்து சன்னு, கேஆர்சி, சன்னுமான்னு ஒருத்தவங்க வருவாங்க, கேஆர்சி, இவங்களாம் வந்து நான் லைவ் ஆரம்பித்து 2வது நாள்லேருந்தே வர்றாங்க. என் கூட ட்ராவலில் இருக்காங்க. சொல்லுவாங்க பாலானே அங்கிட்டு 1 மாதத்தில் வந்திருக்கும். பாலானே ஒரு மாதத்துக்குள்ள வந்து ஜாயின் ஆயிடுச்சு. அவ்வளோ நாளிலேருந்தே இருக்காங்க. ஸ்பேனர் கிடையாது யாருக்குமே. கேசி தங்கம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சாமி. நிஜமாலுமே வந்துட்டு இவ்வளோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 4000-5000 சப்ஸ்கிரைபர் இருந்தேன்னு நினைக்கிறேன். 3000-4000 சப்ஸ்கிரைபர் இருந்தேன் நான் லைவ் போடும்போது. இப்போ ஒரே 50,000 சப்ஸ்கிரைபர் இருக்கேன். என் கூடவே வந்து நம்ம உறவுகள் எல்லாருமே ட்ராவலில் இருக்கீங்க. ரொம்ப 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 நன்றி. நான் லைவ் ஆரம்பித்து 2வது நாளிலேருந்து 3வது நாளிலேருந்து கேஆர்சி என் கூடவே வராப்புல. ரொம்ப ரொம்ப நன்றி கேஆர்சி தங்கம் உங்களுக்கு. 50K